ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உலகத்துல இருக்கிற அத்தனை விஜய் சார் ஃபேன்ஸ்க்காக பண்ண படம் தான் ஆக்சுவலி கோட்டு. 3 பேர் கூட உங்களுக்கு டிராவல் பண்ற சீன்ஸ் இருக்கா? நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். இப்போ சடனா சீன்ல ஒரு கேமியோ வந்து வரும் லைக் தட். ஷா மேம் ஒரு டான்ஸ் ஆடிருக்காங்க, தோனி சார் வந்து கிளைமேக்ஸில் வராரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் சார் அண்ட் இந்த கேமியோஸ் வரும்போது பயங்கரமாக கை தட்டு போகிறாங்க. தளபதி சாரோட ஃபேனோட ஃபெஸ்டிவல்ஸ் ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகுது அவங்களுக்கு. இப்போது மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி, கேரளா ஆக்டர்ஸாக நீங்கள் அதை இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்ல முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு டாக்டருக்கும் அந்த விஷயம் நடக்குது. அது வந்து ஒரு ரொம்ப சோகமான விஷயம் தான். ஏன்னா அது வந்து நம்ம சொல்கிறோம் இது பெண்களுக்கு தான் நிறைய நடக்குது, இல்லை அதில் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ வந்து எல்லா சேனலும் இப்போ இன்டர்வியூ கொடுத்தாச்சு கோட்டை பற்றி. கோட் படத்துக்கு இப்போ மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாயிடுச்சு. எல்லாரும் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த படத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி கமிட் ஆனீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி நேற்று தான் நான் ரியலைஸ் பண்ணினேன். இதுக்கு முன்னாடி மாநாடு படம் நான் பண்ண வேண்டியது. ஓகே, மாநாடு நான் பண்ண முடியல. ஓகே, எந்த ரோலுக்காக கேட்டாங்க? அது வந்து இவங்களோட கருணாகரன்ஸ் பேரை அவங்க ஓகே ஓகே ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் பிரியதர்ஷன் சாரோட ஒரு மூவி, நம்ம லெஜெண்டரி டைரக்டர் பிரியதர்ஷன் சார் மூவி ஹங்கமா 2 ஆல்ரெடி பாலிவுட், அது என்னோட ஃபர்ஸ்ட் பாலிவுட் மூவி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா நம்ம வெங்கட் பிரபு சார் அவங்க எவ்வளோ ஒரு ஸ்வீட்டான பர்சன், இல்லை நீங்கள் போயிட்டு தாராளமாக பாலிவுட் பண்ணுங்க, ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் நிறைய பேருக்கு அமையும், போயிட்டு அந்த படத்தை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படம் பாட்டி நான் பண்ண வேண்டியது. பட் என்னோட மதர் ஹெல்த், அப்போ மை மதர் வாஸ் இன் ஐசியூ தட் டே, அது என்னால் பண்ண முடியல. ஸோ இதுதான் லைக் பேக் டு பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் இது கோட் பற்றி இன்னொரு விஷயம் சொன்னால், நான் வாரிஸ் படம் வந்து பண்ண வேண்டியது. ஓகே, அது ரெண்டுமே நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபு சாரோட இந்த படமும் இது பண்ண முடியாதனால ஐ திங்க் கோட்டை எனக்கு பெரிய பம்பரும் லாட்ரி அடிச்சிருக்கு. ஓகே, 3 வாட்டி மிஸ் ஆகி வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் விஜய் சார் கூட அந்த செட்டில் இருந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் முடிச்சுன்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வாஸ் அ வெரி ஃபார்மல் ஹலோ ஹாய். ஏன்னா அது ரொம்ப இன்டென்ஸான சீன். இது நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, லாட் ஆஃப் திங்ஸ் வர் தேர். லைக் ஒரு பெரிய செட்டில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலையெல்லாம் நடக்கும். ஸோ ஒர்க் தான் வி வர் டூயிங் இட். ஒரு அப்ரிஷியேஷன் இருந்தது, லைக் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், எல்லா சைட்லேருந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சாரும் ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அதிலே ஓகே வி கேன் திங்க் ஓகே இது வந்து இருக்குது. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய யூனோ சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியா நம்ம ஏன்னோ அதில் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ விபி சார் உங்கள் கேரக்டருக்கு என்னெல்லாம் இன்புட் கொடுத்தாதோ, இந்த மாதிரி பண்ணுங்க நடிச்சு காட்டினாரா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா? ஆமாம், கொஞ்சம் இன்புட்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க சொன்னாங்க உனக்கு என்ன வருதோ அது பண்ணுங்க, ப்ளஸ் ஓகே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. லைக் அந்த ஒரு பேட்டர்ன் அவங்களுக்கு இருந்தது, ஒரு வேரியேஷன் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் தான் ஒரு ஐ திங்க் ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து ட்ரெய்லர் ஒன்ஸ் வந்துருச்சு. ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே செம்மையாக டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெய்லரில் உங்கள் சீக்வன்ஸ் எதுவும் நாங்கள் வரல, நாங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் ட்ரெய்லரில் ஒரு சீனில் இருக்கீங்களா? இல்லை, ட்ரெய்லர்ல இல்லை. முழுசா ஐ திங்க் தளபதி சாரோட ரசிகருக்காக பண்ண இதுதான். ஆக்சுவலி என்டையர் மூவியே பார்த்தீங்கன்னா தளபதி சாரோட ஃபேன்ஸ், உலகத்தில் இருக்கிற அத்தனை விஜய் சார் ஃபேன்ஸ்க்காக பண்ண படம் தான் ஆக்சுவலி கோட்டு. எல்லா எலிமெண்ட்ஸும் உள்ளுக்குள்ளே இருக்கும். வெங்கட் பிரபு சார் ஐ திங்க் இட்ஸ் ட்ரிபியூட் டு யூனோ நம்ம விஜய் சாருக்கு, அப்படிதான் இருக்கும். படத்தில் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, உங்கள் கேரக்டர் இந்த படத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? நீங்கள் வந்து 3 விஜய் சார் இருக்காங்க, எல்லாருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, இல்லை எந்த விஜய் சாருக்கு உங்களுக்கு அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு? எஸ், யங்கர் ஓல்டர் வெர்ஷன் எல்லாம் கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு 3 பேர் கூட உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற சீன்ஸ் இருக்கா? அது ஆக்சுவலி
ஆடியன்ஸ் அது பண்ண முடியாது. ஆஃப்கோர்ஸ் நீங்க அது நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருந்தது. ஓகே. நம்ம 2 விஜய் சார் பார்க்கும்போது. ஏன்னா ரொம்ப பிரமிச்சு போன ஒரு விஷயம் என்னன்னா, அ இவங்க இங்கே ஒரு சீன் பண்றாங்க. ம். நெக்ஸ்ட் சீன் வித்தின் நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் இன்னொரு சீன் பண்றாங்க. ம். பட் நமக்கு தெரியும் அவங்க விஜய் சார் தான். ஆனா அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ் அதே வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அவங்க அப்படி வந்து நடிக்கிறாங்க. ஓகே. ஸோ அது ரொம்பவே எனக்கு பிரமிச்சு போயிட்டேன் ஆக்சுவலி. லைக் தட். ஏன்னா அது டெக்னிக்கலா ரொம்பவே ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் மூவி. அது மேட்ச் அப் பண்றது ரொம்ப கஷ்டம் டைரக்டருக்கும் அண்ட் டிஓபி டீமுக்கு. ம். ஏன்னா அவ்வளோ அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா போயிட்டு ஒரு டெக்னாலஜி நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வர்றது. ஸோ அதில் அது பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது. ம். நம்ம நிறைய படங்கள்ல வந்து பார்த்துருப்போம். ஓகே அவங்க லைக் டபுள் ரோல்ஸ், ட்வின்ஸ் நம்ம நிறைய இந்த பட் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெக்னிக்கலி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஈஸி கிடையாது. லைக் ஒரு 100 பேர் பண்ணுற வேலை இதில் இருக்கும். ஓகே. லைக் தட். ஸோ இட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி. ஓகே. கோட்ல ஏதாவது சாங்ஸ்ல நீங்க டான்ஸ் ஆடிருக்கீங்களா? இல்லை இல்ல. எந்த சாங்காவது பார்க்கறதுக்கு நேர்ல எஸ் பார்க்கறதுக்கு எந்த பார்க்கறதுக்கு எந்த சாங் வாய்ப்பு எந்த இருந்தது. சாங் பார்த்தீங்க? எங்க சீக்வென்ஸ்க்கு முன்னாடி ஆக்சுவலி ஒரு சாங் வரும். ஓகே. அது மட்டும் தான் அது ரிலீஸ் பார்த்தது. ஆயிடுச்சு அந்த சாங்? எஸ் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் எவ்ரி திஸ் திங் தே ஹவ் ரிலீஸ்ட் ஆல்மோஸ்ட் 4 4 சாங் சாங்ஸ். ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வளோதான். மத்த மத்த நீங்களே சாங் கெஸ் பண்ணுங்க எது இருக்கும். சரி ஓகே. அப்ப வந்து அந்த நேத்தி பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. நாங்க நேர்ல பார்த்துட்டோம். படத்துல அந்த பாட்டுல வேற யாரோ சஸ்பென்ஸா ஒரு கேமியோ இருக்காமே. நிறைய இருக்கு. நான் வந்து பாட்டுல மட்டும் இல்ல, படத்துலயே நிறைய கேமியோ இருக்கு. ஓகே. சூப்பரா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். இப்போ சடனா சீன்ல ம். ஒரு கேமியோ வந்து வரும் லைக் தட். நம்ம நினைப்போம் ஓகே இந்த படத்துல நம்ம இந்த ஹீரோயின் கூட பேரா பார்க்கலாமா, இல்ல இந்த ஆர்டிஸ்ட்டை வந்து பார்க்கலாமா. பட் வெங்கட் பிரபு சார் இதோ வச்சுக்கோங்க. எவ்வளோ ஓகே. உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ ம். அதுக்கு மேல நம்ம இவ்வளோ எதிர்பார்ப்போம். சரி நோ இதுக்கு மேல நான் உங்களுக்கு ஒரு ஒரு கொடுக்க போறேன். ஸோ அது வந்து வெங்கட் பிரபு சார் பண்ணியிருக்காங்க இந்த ஓகே. அப்ப படத்துல. த்ரிஷா இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். படத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே சாரோட கேமியோ இருக்கு. த்ரிஷா மேம் ஒரு டான்ஸ் ஆடிருக்காங்க. தோனி சார் வந்து கிளைமேக்ஸ்ல வராரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லா இதெல்லாம் இருக்கு. நல்லா இட்ஸ் இருக்கா? குட். ஓகே. இல்ல இட்ஸ் குட். உங்களுக்கு தெரியுதா? என்னடா இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்குறாங்களே அப்படின்னு இருக்கா? இல்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ரெண்டுமே. எதுவா இருந்தாலும் இல்ல படத்துல நிறைய இருக்கு. ம். ப்ளஸ் எதிர்பார்க்குறாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ம். ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஆடியன்ஸ் வந்து வராங்க. ம். அண்ட் இதுல வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க நம்ம வெங்கட் பிரபு சார். ஸோ இது வந்து ஒரு இந்த நிறைய வாட்டி சொல்லுவோம் ஃபெஸ்டிவல். ம். தளபதி சாரோட ஃபேனோட ஃபெஸ்டிவல்ஸ் ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே. ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகுது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு மைண்டில் வச்சுட்டு பண்ண இது எல்லாமே. ஸோ 90ஸோட ரீயூனியன் மாதிரி தான் இந்த படத்தோட கேஸ்டிங்கே இருக்குது. பிரபுதேவா சார், பிரசாந்த் சார், ஸ்னேகா மேம், லைலா மேம், மோகன் சார், ஜெயராம் சார் இவங்கெல்லாம் செட்டில் எப்படி இருந்தாங்க? நீங்கள் அவங்க கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? எஸ் எல்லாருக்கிட்டே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஃபஸ்ட்டே ம். படங்கள் எல்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் வெங்கட் பிரபு சார் ஒரு படம் ஷார்ட் புட் 3 நடிச்சிருந்தாங்க. ஆமாம். ஸோ எனக்கு அதில் நடிக்கிற வாய்ப்பு இருந்தது. ஸ்னேகா மேடமும் இருந்தாங்க அதில். ம். ஸோ அந்த மாதிரி நிறைய எனக்கு ஃபெமிலாரிட்டிஸ் இருந்தது செட்டில் போகும்போது ம். லைக் தட். ஸோ அது ஒரு நல்ல ஒரு கலகலப்பாக இருந்தது. எல்லாம் ஜாலியாக சிரித்து ஷார்ட் இல்லாத டைமில் ம். நல்லா ஜாலியாக இருந்தாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அந்த 90s ரீயூனியன் ம். அந்த ஃபீலிங் தான் இருந்தது. நீங்கள் வந்து படம் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ம். இந்த சீன் வரும்போது தேட்டரில் வந்து எல்லாரும் ஏஞ்சி கத்த தான் போகிறீங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சீன் படத்துலனா இது எந்த சீன்? ட்ரெயிலரில் அந்த சீன்ஸ் வச்சு சொல்லும் போது Really, of course, when they'll be showing to Vijay sir, அப்போ I think so ஓகே. claps இருக்க போகுது. ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் சார் அண்ட் இந்த கேமியோஸ் வரும்போது பயங்கரமாக ம். கை தட்டு போகிறாங்க. பட் நம்ம ஆஸ் அ காஸ்ட் அண்ட் க்ரூவாக இது ஃபீல் பண்ணுறோம். ம். பட் ஆடியன்ஸ் எந்த சீனுக்கு கை தட்டுவாங்க அது நமக்கு தெரியவே தெரியாது. ம். அவங்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நினைப்போம் ஓகே இந்த விஷயம் மேபி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்களுக்கு வேற ஒரு விஷயம் வந்து பிடிக்கும். ம். ஸோ நல்லா இருக்குது. இதில் வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. கை ஓகே. தட்டுற ஐ திங்க் என்டையர் திங் ஏதாவது ஒரு எவ்ரி சீன் ஏதாவது ஒரு புதுசாக இருக்குது ஓகே. லைக் தட். படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். ஸோ 3 hours 3 minutesன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விபி சார் வந்து ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் இதை வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நெகட்டிவ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு டைரக்டர் அந்த இது வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு
அவங்க நினச்சிருந்தாங்கன்னா 2 சீக்வலாக கூட ஆக்சுவலி போயிருக்கலாம். லைக் ஆஸ் ஆடியன்ஸாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பட் அவங்க இல்லை, எனக்கு எல்லா ஒரு கண்டென்ட்டுமே நம்ம இல்லைன்னா அதுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஓகே பார்ட் 2 எப்போ வந்து வரப்போகுது கோ 2 சொல்லிட்டு அப்படி இருக்கும். பட் அவங்க இது இல்லை, ஒரு டைரக்டர் அந்த படம் அப்படி 3 hours டியூரேஷன் எடுக்கிறாங்கன்னா அதில் அவங்களோட ஒரு காரணம் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும் 100%. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் 3 hours ப்ளஸ் இருந்திருக்கு. ஆடியன்ஸ் எதுவுமே எடுக்காமல், ஏன்னா நம்ம பிஃபோர் வர மூவிஸ் எல்லாம் இப்போ வந்து 2 hours 50 minutes பிஃபோர். ஸோ அது வந்து ஐ திங்க் ரொம்ப பெரிய லேகோ எதுவுமே இருக்காது. இந்த படம் அவ்வளோ ஃபாஸ்ட் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ விஜயகாந்த் சார் ஏஐயில் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது தியேட்டரில் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு அது பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் எஸ், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. பிகாஸ் எனக்கு அந்த டெக்னிக்கலாக நாலேஜ் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் அவங்க எப்படி வந்து எடுத்து வந்திருக்காங்க. எனக்கு பிஃபோர் நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸில் அது பார்த்துருப்போம். லைக் தட் ஐ திங்க் ஸோ. வெங்கட் பிரபு சாரே ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, வில் ஸ்மித் ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் வில் ஸ்மித் இப்படி வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஐ திங்க் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ் சினிமாவில் அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக நம்ம பண்ணல. ஸோ நம்ம தமிழ் சினிமா கூட ஒரு குளோபல் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு ஐ திங்க் கோட் வில் பி ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து எல்லா விஷயமும் நம்ம பேசிட்டோம். ஆனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எங்கே போய் பார்க்க போகிறீங்க? எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நிறைய இடத்துல ஆக்சுவலி பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல வந்து டிக்கெட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு கோ வாட்ச் இட் இன் ரோஹினி தியேட்டர். அந்த மாதிரி ரோஹினி தியேட்டரில் போய் பார்க்கணும். பிகாஸ் நம்ம இந்த க்ரௌட் இருக்கும்ல, நம்ம த ரியல் க்ரௌட், நாட் அஃப்கோர்ஸ் மல்டிப்ளெக்ஸ்லேயே வந்து வராங்க. பட் இந்த லைக் நிறைய அந்த ரசிகர் இருக்காங்களே, லைக் எக்ஸாம்பிள் ரோஹினி தியேட்டர், லாட் ஆஃப் தியேட்டர்ஸ் நம்ம லைக் என்ன சொன்னாங்கன்னா நம்ம சினிமா தியேட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆக டைம்லேருந்து ஒரு இருக்கும் லைக் ரசிகருக்காக இருக்கிற திங். ஸோ அது போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு பார்த்துட்டு அவங்க கூட ஒரு கொண்டாட்டமா. அஃப்கோர்ஸ் நம்ம படமும் பார்க்க முடியாது, அந்த லெவலில் அவங்க கற்று போகிறாங்க. ஆனால் அவங்கள ஒரு ரசிகரை பார்த்துட்டு அவங்க கொண்டாடுறது பார்க்குறதே ஒரு ஜாலியாக இருக்கும் எனக்கு. ஸோ அது ஒரு எனக்கு ஆசையாக இருந்தது. இந்த படத்தில் மேபி நான் போயிட்டு இருக்கேன் சார். மற்ற விஜய் சார் படத்துலேருந்து கோட் எந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் படமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்ட் படமா? ஏன்னா இது டெக்னாலஜி வைஸாக ஒரு புதுசாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது. லைக் தட் விஜய் சார் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்க்ரீனில் இது வரைக்கும் பார்க்காத விஜய் சார் நம்ம ஆக்சுவலி பார்க்க போகிறோம். பிகாஸ் டைரக்டர் சொன்னாங்க க்ளீன் ஷேவ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டருக்கு தளபதி வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்னால இந்த ரோல் வந்து பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். ஈஸியாக எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த அளவில் அவங்க ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுதுன்னா ஐ திங்க் தளபதி மட்டும் தான் அந்த அவுட்புட் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு யார் கூட நடிக்கணும்னு ஆசை தமிழ் சினிமாவில்? தமிழ் சினிமாவில் ஐ வாண்ட் டு ஆக்ட் வித் அஜித் சார். எனக்கு பிகாஸ் நான் ஒரு படம் ஆக்சுவலி சார் கூட மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. என்ன படம்? அஜித் சார், வினோத் சாரோட படம். டைரக்டர் வினோத் இருந்தது. ஐ திங்க் ஸோ இட்ஸ் வலிமை. ஓகே. இருந்தது, பேர் எனக்கு கரெக்டாக தெரியாது. பட் அது எனக்கு ஆல்மோஸ்ட் சேம் டைமில் தான் வந்தது, வாரிசு அண்ட் அந்த படம். ஸோ எனக்கு ரெண்டு இதுவே, பிகாஸ் அந்த டைம் நான் ஹிந்தி படம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. எந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது? எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த கம்ஃபர்டபுளாக இஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இண்டஸ்ட்ரி இருந்தது. ஒரு இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு விஷயம் நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். மலையாளம் இண்டஸ்ட்ரி ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டான ஒரு இண்டஸ்ட்ரி. ஆர்டிஸ்ட் அவங்கள ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி வைப்பாங்க. லைக் தட் அவங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் நீங்கள் உங்களோட இங்கே பேட்ஜஸில் ஸ்டார் எடுத்து நீங்கள் போக வேண்டியது, நீங்கள் வந்து நியூ கம்மர் தான் அவங்களுக்காக. ஓகே. ஸோ அவங்க அப்படி வந்து கண்டென்ட் ஓரியன்ட் அவங்க நீங்கள் நிறைய ஒரு பெட்டர் ஆர்டிஸ்ட்டாக வரணும்னா ஐ திங்க் மலையாளம் இண்டஸ்ட்ரி. தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படின்னா உங்கள் ரசிகர், உங்கள் ஃபேன்ஸ் சொன்னாங்களே யார் வந்தாலும் வாழ வைப்போம். இட்ஸ் எ தமிழ்நாடு. லைக் ஐ திங்க் அந்த ஃபேன் பேஸ் இருக்குல்ல, நம்மளோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து நம்ம ஃபேன் பேஸஸ் தான். இப்போது மலையாள இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நடந்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய அலகேஷன்ஸ் வச்சு தூக்கி வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு அந்த யூனியனில் இருந்தவங்களே, இன்ஃபேக்ட் மோகன்லால் சரி அந்த ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். ஒரு கேரளா ஆக்டர்ஸாக நீங்கள் அதை இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வேளை அந்த மாதிரி நடந்திருக்கா அங்கே? சார் இது வந்து எப்படின்னா நாட் ஒன்லி கேரளா இண்டஸ்ட்ரி, அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரொம்ப சோகமான விஷயம் தான். மலையாளம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை,
மொத்த இண்டஸ்ட்ரியும் மொத்த துறைகள், நம்ம ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்ல முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு டாக்டருக்கும் அந்த விஷயம் நடக்குது. அது வந்து ஒரு ரொம்ப சோகமான விஷயம் தான். ஏன்னா அது வந்து நம்ம சொல்கிறோம் இது பெண்களுக்கு தான் நிறைய நடக்குது, இல்லை அதில் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க ஆண்களும் முன்னாடி வந்துட்டு எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் எப்படின்னா நம்ம ஒருத்தங்க தப்பு பண்ணுறதுனால, ஒருத்தங்க இது பண்ணுறதுனால 100 பேர் நல்லவங்க இருக்காங்க. ஸோ அவங்களே நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. இந்த இஷ்யூஸ் எல்லாமே அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட சார் கான்ஃபரன்ஸில் வந்து பேசியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியே தப்பாக சொல்கிறோன்னா, இல்லை ஒரு இதுவே வந்து சொல்கிறோன்னா, அது நம்மளோட ராஜ்யம், அது நம்மளோட நேஷன், நம்ம இந்தியன் சினிமாவே நம்ம குறை சொல்கிற மாதிரி இருக்குது. போயிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அது பண்ணுறதுனால ஒருத்தங்க மட்டும் இல்லை, மொத்தமே இண்டஸ்ட்ரியே வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் குரல் எடுக்கக்கூடாதா? 100% நீங்கள் குரல் எடுங்க. எல்லாருமே உங்கள் கூட நிற்கிறோம். தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்க கன்ஃபார்மாக பெருசாக தண்டிக்கப்படணும். ஏன்னா அவங்க வர்றவங்க எல்லாருக்குமே வந்து பண்ணணும். ப்ளஸ் சிஸ்டம்ஸ் வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக பண்ணணும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் கூட வந்து வெங்கட் பிரபு சார் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாரு. ஸோ மோகன்லால் சார் படத்தில் இருக்காரா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நிறையா சர்ப்ரைஸ் இருக்குது, நிறையா கேமியோ இருக்குன்னு நிறைய சொல்லிட்டு. சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ மோகன்லால் சார் இருக்காரா? ஆக்சுவலி வெங்கட் பிரபு சார் இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் மோகன்லால் சார். ஓகே. ஆல் த டைம் எனக்கு பெருமையான விஷயம் இருக்கும். ஏன்னா சார் கூட நான் ஒரு 5 மூவிஸ் பண்ண முடியறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ எவ்ரி டைம் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் இருக்கும். லைக் ஒரு கிரேசி அபவுட் மோகன்லால் சார் அண்ட் பிரியதர்ஷன் சார். ஸோ அது இருந்தது. ஸோ பெருசாக நம்ம ரிவீல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சரி, ஓகே, ப்ளீஸ் அது வந்து தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் ஆடியன்ஸுக்கு சொல்லலாம்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம்? இது இருக்குண்டா படத்தில் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் கம் அண்ட் என்ஜாய். இது வந்து தளபதி சாரோட ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகுது. ஃபெஸ்டிவலுக்கு தான் வருது. ஸோ தளபதி சாரோட மூவி வந்தாலே ஒரு ஃபெஸ்டிவல் தான். இது ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வாங்க, குடும்பத்தோடு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஓகே. ஹாப்பியாக இருங்க. இது நீங்கள் ஒரு பார்க்காத ஒரு விஷயம் நீங்கள் ஆக்சுவலி ஸ்க்ரீனில் வந்து பார்க்க போகிறீங்க. நாட் ஈவன் தளபதி சார். தளபதி சார் இஸ் ஒரு கேக்குன்னா அதுக்கு மேலே நிறைய செரீஸ் இருக்குது. நிறைய உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே இருப்பாங்க. ஸோ யார் வந்து இப்படி எக்ஸாம்பிள் விஜயகாந்த் சார் ஃபேனாக வாங்க இருக்காங்க, இவங்க ஃபேனாக வாங்க இன்னும் இருக்காங்க, மோகன் சார் ஃபேனாக வாங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக படத்தில் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ கம் அண்ட் ஹேவ் ஃபன். சூப்பர். ஓகே. நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். மச்.